Hey buddies, welcome to Python for Toddlers Advanced Series. So previous video நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா strp டைம்னா என்ன அதை வந்து எப்படி நாம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ங்கறத சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நம்ம வந்து பார்த்திருந்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா so please நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்போதான் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் தெளிவாவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரேண்டம் மாடியூல்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். So பைத்தான்ல நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மாடியூல் இருக்கு. சோ அந்த மாடியூலோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேண்டம் மாடியூல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சோ அந்த மாடியூலுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. சோ அது வந்துட்டு ரேண்டம் அப்படின்னாலே ரேண்டமா ஒரு நம்பரை கிரியேட் பண்றதுக்கு தான் நம்ம வந்துட்டு அதை வந்து நம்ம ரேண்டம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த இடத்துலயும் இந்த ரேண்டம் மாடியூல் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேண்டமா ஒரு நம்பரை நம்மளுக்கு கிரியேட் பண்றதுக்காக நம்மளுக்கு இந்த மாடியூல் வந்துட்டு யூஸ் ஆகும். சோ இதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. சோ எல்லா மெத்தட்ஸுமே நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறது கிடையாது. சோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்க ஒரு சில மெத்தட்ஸ் நம்ம எது வந்துட்டு நம்ம frequent யூஸ் பண்ணுவோம் அந்த மெத்தட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ரேண்ட் இன்ட்னா என்ன, அதுக்கப்புறம் ரேண்ட் ரேஞ்ச்னா என்ன, அதுக்கப்புறம் ரேண்டம் மெத்தட்னா என்ன, யூனிஃபார்ம் மெத்தட்னா என்ன, சாய்ஸ் அப்படின்னா என்ன, ஷஃபிள் அப்படின்னா என்னங்கறத நம்ம வந்து டீடைல்டா பார்க்க போறோம். சோ இந்த எல்லா மெத்தட்ஸுமே எதுக்குள்ள இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேண்டம்ங்கற மாடியூலுக்குள்ள இருக்கு. சோ இந்த ரேண்டம்ங்கற மாடியூல் நம்மளுக்கு எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேண்டமா நம்பர்ஸ் வந்துட்டு டெவலப் பண்றதுக்காக நம்மளுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். சோ இப்போ எப்படி இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இந்த இடத்துல ஒரு கோட் போட்டிருக்கேன். சோ கோட் போட்டுட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அவுட்புட் வந்திருக்கு. சோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் அந்த மாடியூல நான் வந்துட்டு இம்போர்ட் பண்றேன். நம்ம மாடியூலோட நேம் வந்துட்டு ரேண்டம் அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு மாடியூல் இருக்கு. அந்த மாடியூலுக்குள்ள நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்ப ரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு மெத்தட் இருக்கு. சோ அந்த மெத்தடை நம்ம வந்துட்டு கால் பண்றோம். சோ இது வந்துட்டு நம்மளோட மாடியூலோட நேம். சோ கீழே இருக்கிறது வந்துட்டு நம்மளோட மெத்தடோட நேம். சோ ஒரு மாடியூலுக்குள்ள இருக்க மெத்தட் நம்ம எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடியூலோட நேம் கொடுத்துட்டு டாட் கொடுத்துட்டு மெத்தட் நேம் கொடுத்துட்டு ஓபன் க்ளோஸ் நம்ம வந்து கொடுப்போம். சோ இந்த இடத்துலயும் அதே தான் பண்ணிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த மாடியூல இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த மெத்தடோட நேம் கொடுத்துட்டு நான் கால் பண்றேன். சோ இப்போ இந்த ஏவை பிரிண்ட் பண்ண அப்படின்னா பாருங்க இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு ஒரு ரேண்டம் நம்பர் வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல ஜென்ரேட் ஆயிருக்கும். சோ இப்போ என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த கோடை எதுவுமே மாடிஃபை பண்ணாம இந்த கோடை நான் திரும்ப ரீரன் பண்றேன். சோ திரும்ப ரன் பண்ணும்போது பாருங்க நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல நம்பர் வந்துட்டு வேற நம்பர் மாறி இருக்கு. சோ திரும்ப ரன் பண்ற நம்பர் வேற மாதிரி இருக்கு. சோ இந்த மாதிரி நீங்க எத்தனை வாட்டி நீங்க இந்த கோடை ரன் பண்ணிட்டே இருந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு வெவ்வேறு நம்பர்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு வரும். சோ இந்த மாதிரி ரேண்டம் நம்பர்ஸ் கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த ரேண்டம்ங்கிற மாடியூல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல குறிப்பா இந்த ரேண்டம்ங்கிற மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0ல இருந்து 1க்கு உள்ள நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரேண்டம் நம்பரை நம்மளுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். சோ 0ல இருந்து 1 வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் தராது. சோ 0 அப்படின்னா 0.99999. சோ 1ங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு அவுட்புட்ல வராது. சோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் சோ இந்த ரேஞ்ச்ல இருக்கிறது நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட்ல நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுக்கும். சோ இப்ப ரேண்டம்ல நம்மளுக்கு 0ல இருந்து 0.9 வரைக்கும் தான் நம்ம வந்துட்டு கொடுக்கும்னு சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா. சோ இப்ப இல்லாம எனக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு 1ல இருந்து ஒரு 5க்குள்ள எனக்கு வந்துட்டு ஒரு ரேண்டம் நம்பர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அப்ப இதுக்குள்ள நம்ம கிரியேட் பண்ண முடியாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு வந்துட்டு இந்த யூனிஃபார்ம்ங்கிற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும். சோ யூனிஃபார்ம்ங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்றதுன்னு பாக்கலாம். சோ அதுக்கான கோட் தான் நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கோம். சோ போட்டுட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க அவுட்புட் வந்திருக்கு. சோ யூனிஃபார்ம்ங்கிற மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அகைன் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் தான் உங்களோட அவுட்புட் வந்துட்டு கொடுக்கும். ஆனா நம்ம வந்துட்டு வேல்யூஸ் இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணலாம். சோ எந்த நம்பர்ல இருந்து எந்த நம்பர் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ரேண்டம் நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம 1,5 கொடுத்திருந்தோம் அப்படின்னா 1ல இருந்து 5க்குள்ள ஏதோ ஒரு நம்பர் எடுத்துட்டு நம்மளுக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல அதாவது டெசிமல்ல நம்மளுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். சோ இதுதான் வந்துட்டு பிரைமரி டிஃபரன்ஸ். சோ ரேண்டம் மெத்தட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0ல இருந்து 0.9999 வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்மளுக்கு இந்த மாதிரி ரேண்டமா எடுத்து ரிட்டர்ன் பண்ணும். இதுவே யூனிஃபார்ம் மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி டிஃபைன்டா நீங்க இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுக்கலாம். சோ நீங்க கொடுக்குற வேல்யூஸ்ல இருந்து ஒரு வேல்யூ எடுத்து அதுக்கான ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல அவுட்புட்ல கொடுக்கும். சோ ரேண்டம் பொறுத்த வரைக்கும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் தான் கொடுக்குமா, இன்டீஜர்ல தராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இன்டீஜர்லயும் கொடுக்கும். சோ அதுக்கு தான் நம்ம வந்துட்டு இந்த மேல சொன்ன மாதிரி ரேண்ட் இன்ட் அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு மெத்தட் இருக்கு. சோ அந்த மெத்தட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு இன்டீஜர்ல நம்மளுக்கு ரேண்டமா நம்மளுக்கு நம்பர்ஸ் எடுத்துட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும்.
சோ இந்த இடத்துல கோட் போட்டாச்சு. சோ கோட் போட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது அவுட்புட் கரெக்டா வந்திருக்கு. சோ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ரேண்டம் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வந்துட்டு இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சோ மேல ஃபர்ஸ்ட் செல்ல நம்ம ஒரு வாட்டி இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா, சோ அதே நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த செல்ல நம்ம கண்டினியூஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு செல்ல தரணுங்கிற அவசியம் வந்துட்டு கிடையாது. சோ செகண்ட் லைன் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வேரியபிள்ல ரேண்டம்குள்ள இருக்கிற ரேண்ட் இன்ட்ங்கிற மெத்தட் நான் வந்துட்டு கால் பண்றேன். சோ கால் பண்ணும்போது என்ன வேல்யூ தரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 6 அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 3 4 5 6 வரைக்கும், அதாவது 2ல இருந்து 6 வரைக்கும் ஏதோ ஒரு நம்பரை எடுத்து நம்மளுக்கு இந்த இடத்துல ரேண்டம் நம்பரா நம்மளுக்கு வந்துட்டு பிரிண்ட் பண்ணும். சோ அடுத்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். சோ நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்துட்டு -10ல இருந்து -6 வரைக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். சோ ரேண்ட் இன்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மாதிரி ரேஞ்ச் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்டார்ட் வேல்யூ, இது வந்துட்டு எண்ட் வேல்யூ. சோ ரெண்டுமே வந்துட்டு இன்க்ளூட் பண்ணும். சோ 2ங்கிறதும் உங்களோட அவுட்புட்ல இந்த மாதிரி 2ங்கிறதும் ரேண்டம் நம்பராக வரலாம். நீங்க 6 கொடுத்திருக்கீங்க பாத்தீங்கன்னா எண்ட் வேல்யூ. சோ அந்த வேல்யூமே உங்களோட ரேண்டம் நம்பர்ல உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட்டாக வரலாம். இந்த ரேண்ட் இன்ட் பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரெண்டு விஷயம் தான். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு இன்டீஜர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த ரேண்ட் இன்ட் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் வேல்யூவும் எண்ட் வேல்யூவும் உங்களுக்கு வந்துட்டு ரேண்டம் நம்பரா எடுத்து வரலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இதை நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணலாம். சோ இப்போ இந்த கோட நான் திரும்ப ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது 3 அப்படின்னு வந்திருக்கு. சோ திரும்ப ரன் பண்ணும்போது 4, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் திரும்ப பாருங்க 2ங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா வந்திருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம மாத்தி மாத்தி ரன் பண்ணிட்டே இருந்தோம்னா ஒவ்வொரு வாட்டி நம்மளுக்கு வெவ்வேறு அவுட்புட் வரும். சோ இங்க பாருங்க நான் 6ங்கிற நம்பர் இந்த இடத்துல எண்ட் வேல்யூவா கொடுத்திருக்கேன். சோ அவுட்புட்டா நம்மளுக்கு 6ங்கிறதும் நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட்டாக வரலாம். சோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்கு. சோ அந்த மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேண்ட் ரேஞ்ச் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. சோ இப்போ இந்த கூட நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது அவுட்புட் வரும். ஆனா இந்த ரேண்ட் ரேஞ்சுக்கும் ரேண்ட் இன்ட்டுக்கும் என்ன பிரைமரி டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் 1,5 கொடுத்திருக்கேன்ல. சோ இது எத்தனை வாட்டி நம்ம ரன் பண்ணாலுமே இந்த 5 வந்துட்டு நம்மளுக்கு அவுட்புட்ல வராது. சோ ஸ்டார்டிங் நம்பர் 1 2 3 4 இந்த 4 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ரேண்டமா நம்மளுக்கு ஃபெச் பண்ணி வருமே தவிர இந்த இடத்துல கொடுத்திருக்க 5 நம்மளுக்கு அவுட்புட்டா வராது. ஆனா ரேண்ட் இன்ட் பொறுத்த வரைக்கும் 2 6 நீங்க இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா சோ 2ல இருந்து 6 வரைக்கும் 2 3 4 5 6. சோ இந்த இடத்துல நம்ம கொடுத்திருக்க இந்த 5 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் உங்களுக்கு வந்துட்டு ரேண்டமா வரும். நீங்க கொடுத்திருக்க ஸ்டார்ட் வேல்யூவும் உங்களோட ரேண்டம் நம்பரா வரலாம், எண்ட் வேல்யூவும் ரேண்டம் நம்பரா வரலாம். ஆனா ரேண்ட் ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 5ல நீங்க எண்ட் வேல்யூ 5 கொடுத்தீங்க அப்படின்னா 5க்கு முன்னாடி இருக்கிற இந்த 4 வரைக்கும் தான் உங்களுக்கு வந்துட்டு ரேண்டம்ல இந்த மாதிரி அவுட்புட் வரும். இது பாருங்க நான் மல்டிபிள் டைம்ஸ் ரன் பண்றேன். சோ 4 நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட்டா வரும். ஆனா எத்தனை வாட்டி ரன் பண்ணாலுமே நம்மளுக்கு 5ங்கிறது நம்மளுக்கு அவுட்புட்டா வரவே வராது. சோ அதுதான் வந்துட்டு பிரைமரி டிஃபரன்ஸ். ரேண்ட் இன்ட் பொறுத்த வரைக்கும் ரேண்ட் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும். சோ ரேண்ட் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு இந்த லாஸ்ட் நம்பரும் நம்மளுக்கு வந்துட்டு ரேண்டம் நம்பரா எடுத்து வரும். ஆனா ரேண்ட் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் நீங்க இங்க தர இந்த லாஸ்ட் நம்பர் உங்களுக்கு அவுட்புட்ல வராது. சோ அதே மாதிரி ரேண்டம் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்டெப் வேல்யூ கூட கொடுக்கலாம். சோ இப்போ இந்த கூட நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க நம்மளுக்கு இந்த மாதிரி 90 அப்படின்ற அவுட்புட் வந்திருக்கு. சோ என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சோ 0ல இருந்துட்டு 100ன்னு கொடுத்துருக்கோமா. சோ 100 அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 100க்கு முன்னாடி 99 வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். சோ ஸ்டெப் வேல்யூ என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். சோ அப்போ வந்துட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் 10ல தான் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வரும். அதாவது 10 ஸ்டெப் வேல்யூ வந்துட்டு இருக்கும். சோ எத்தனை வாட்டி நான் ரன் பண்ணாலுமே பாருங்க நம்மளுக்கு 10ங்கிற இன்டர்வல்ல தான் நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் வரும். சோ இதுவே இந்த இடத்துல நான் வந்துட்டு 10 அப்படின்னு கொடுக்காம நான் 5 கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு பாருங்க 65 95 இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட்டா வரும். சோ இந்த மாதிரி நீங்க வந்துட்டு ஸ்டெப் வேல்யூ கூட நீங்க வந்து கொடுத்துக்கலாம். சோ இதே கூட காப்பி பண்ணி நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ பாருங்க இந்த கோட நம்ம எத்தனை வாட்டி ரன் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்துட்டு அந்த 100ங்கிறது அவுட்புட்டா வராது. சோ இந்த இடத்துல நான் 100க்கு பதிலா எடுத்துட்டு 101 கொடுத்துட்டு ஸ்டெப் வேல்யூ கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். சோ இப்போ நம்மளுக்கு ரன் பண்ணும்போது 100 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு வந்துட்டு ஜாஸ்தி. சோ எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த இடத்துல 101 நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப 100ங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பா அவுட்புட்ல வரும். இந்த 101ங்கிறது நம்மளுக்கு வராது. சோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரேண்ட் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த இடத்துல லாஸ்டா நீங்க என்ன நம்பர் தரீங்களோ இது கண்டிப்பா உங்களோட ரேண்டம் நம்பரா அவுட்புட்ல வராது. அதுக்கு முந்தின நம்பர் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட்ல வரும். ஓகே, அடுத்து சாய்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. சோ அது என்னங்கிறத பார்க்கலாம். சோ அதுக்கான கோட் நான் போட்டுட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது அவுட்புட் கரெக்டா வந்திருக்கு. சோ இந்த சாய்ஸ்ங்கிறத நம்ம வந்துட்டு 3 இடத்துல கூட யூஸ் பண்ணலாம். நீங்க வந்துட்டு ஒரு லிஸ்ட்ல யூஸ் பண்ணலாம், இல்ல ஒரு ஸ்ட்ரிங்ல யூஸ் பண்ணலாம், இல்ல ஒரு டப்பிள்ல கூட நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணலாம். சோ அதுக்காக தான் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ரேண்டமா நீங்க வந்துட்டு இம்போர்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட் கொடுத்துடணும். சோ ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டு அந்த சாய்ஸ்ங்கிறது நீங்க கால் பண்ணிட்டு உள்ள என்ன பாஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற
லிஸ்டோ ஸ்ட்ரிங்கோ இல்ல டப்புளோ எதை நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த வேரியபிள் நீங்க உள்ள பாஸ் பண்ணணும். சோ உள்ள பாஸ் பண்ணும்போது பாருங்க இதை நான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். சோ இந்த லிஸ்ட்ல இருந்து ஏதோ ஒரு எலமெண்ட் நம்மளுக்கு ரேண்டமா இருக்கும். சோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல எனக்கு 4ங்கிற நம்பர் எனக்கு ரேண்டமா எடுத்திருக்கு. சோ இதே ஸ்ட்ரிங்ல நான் வந்துட்டு ஹாப்பி லேர்னிங் அப்படின்னு கொடுத்திருக்கேன். சென்டர் ஒரு ஹைஃபன் நான் கொடுத்திருக்கேன். சோ இந்த இடத்துல நான் ஸ்ட்ரிங்க பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரேண்டமா இந்த ஹைஃபனை நம்மளுக்கு இந்த இடத்துல ரேண்டமா எடுத்து பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ அடுத்த எக்ஸாம்பிள் ஒரு டப்புள் கொடுத்திருக்கேன். சோ டப்புள்ல நான் ரேண்டமா ஒரு சாய்ஸ்ல எடு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு இந்த 1 2 3 4 5ல இருந்து நம்மளுக்கு இந்த இடத்துல 1 அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா வந்திருக்கு. சோ இதே கூட நான் திரும்ப ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு வேற அவுட்புட் தான் வரும். சோ முன்னாடி பாருங்க 4ங்கிறது வந்தது, இப்போ நம்மளுக்கு பாருங்க 6ன்னு வந்திருக்கு. சோ இந்த இடத்துல ஹைஃபன் எடுத்திருந்தது, இப்போ பாருங்க நம்மளுக்கு என்னங்கிறது எடுத்திருக்கு. சோ அதே மாதிரி டப்புலையும் நம்மளுக்கு வந்துட்டு வேற ஒரு நம்பர் எடுத்திருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அந்த எலமெண்ட்ல இருந்து நீங்க ரேண்டமா ஒரு எலமெண்ட் நீங்க பிக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி இந்த சாய்ஸ்ங்கிறத கொடுத்துட்டு நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரேண்டமா ஒரு எலமெண்ட்டை பிக் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். சோ இந்த இடத்துல இன்னொரு மெத்தட் நான் போட்டிருக்கேன். சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாய்ஸ் மாதிரியே நம்மளுக்கு வந்துட்டு சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. சோ சாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாய்ஸ்ல வந்துட்டு நீங்க ஒரு லிஸ்ட் நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு எலமெண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு வந்துட்டு பிக் பண்ணி கொடுக்கும். ஆனா நம்ம சாம்பிள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் நீங்க தரீங்க அப்படின்னா சோ அந்த லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ்ல இருந்து எத்தனை எலமெண்ட்ஸ் வேணும்ங்கிறத நீங்க வந்துட்டு இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணலாம். சோ அதுக்கான கோட் தான் நான் போட்டிருக்கேன். சோ போட்டுட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் கரெக்டா வந்திருக்கு. சோ இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ரேண்டம்ல இருந்து நான் வந்துட்டு சாம்பிள் நான் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சோ இம்போர்ட் பண்ணிட்டு ஒரு லிஸ்ட்ல வந்துட்டு 1 2 3 4 5 அப்படின்ட்டு எலிமெண்ட்ஸ் கொடுத்துறேன். சோ சாம்பிள்ங்கிற மெத்தட கால் பண்றேன். உள்ள வந்துட்டு பாராமீட்டர்ஸ் 2 பாஸ் பண்றேன். சோ என்ன 2 பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னோட வேரியபிள் நேம், என்ன வேரியபிள் அது நீங்க வந்து சேவ் பண்ணிருக்கீங்களோ அந்த வேரியபிள் நேம் நீங்க வந்து கொடுக்கணும். சோ பக்கத்துல என்ன கொடுக்கணும் பாத்தீங்கன்னா எத்தனை எலிமெண்ட் எடுக்கணுமோ அந்த வேல்யூவை நீங்க வந்து கொடுக்கணும். சோ இந்த லிஸ்ட்ல இருந்து எனக்கு ஒரு 3 நம்பர் எடுக்கணும் அப்படின்னா நம்பர் 3 வந்துட்டு நான் இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். சோ கொடுத்துறத பிரிண்ட் பண்ண சொல்லும்போது என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ரேண்டமா இந்த லிஸ்ட்ல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 5 எலிமெண்ட் இருக்கு. 5 எலிமெண்ட்ல இருந்து ஒரு 3 எலிமெண்ட் எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். சோ அதே மாதிரி இன்னொரு லிஸ்ட் நான் கொடுத்திருக்கேன். சோ அதை நான் வந்துட்டு இந்த மாதிரி டப்புல்ல கொடுத்திருக்கேன். சோ டப்புல்ல கொடுத்துட்டு அதே மாதிரி லிஸ்ட் 2ல இருந்து ஒரு 3 எலிமெண்ட் எடுன்னு சொல்லும்போது ரேண்டமா நம்மளுக்கு இந்த மாதிரி எடுத்து பிக் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் வரும். சோ அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்ட்ரிங்ல நான் இந்த மாதிரி கொடுத்திருக்கேன். சோ அப்பயும் நான் வந்துட்டு ஒரு 3 எலிமெண்ட் எடுன்னு சொன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வரும். சோ இதே கூட நான் திரும்ப ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு வேற மாதிரி அவுட்புட் வந்துட்டு வரும். சோ உங்களுக்கு வந்துட்டு எத்தனை எலிமெண்ட் நீங்க வேணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை எலிமெண்ட் நீங்க இந்த மாதிரி இதுல டிஃபைன் பண்ணிக்கலாம். சோ இது வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு நேம் லிஸ்ட் இருக்கு. அந்த நேம் லிஸ்ட்ல இருந்து ஒரு ரேண்டமா ஒரு நேமோ இல்லாட்டி ஒரு 4-5 நேமோ நீங்க எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ரேண்டம்ங்கிற மாடியூல் யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு பிக் பண்ணிக்கலாம். சோ ப்ரீவியஸ் கோடுக்கும் இந்த கோடுக்கும் வந்துட்டு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். பிகாஸ் ப்ரீவியஸ் கோட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேண்டம்ங்கிறது இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரேண்டம் டாட் சாய்ஸ் அப்படின்னு நம்ம வந்து கால் பண்ணிருந்தோம். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ரேண்டமையும் இம்போர்ட் பண்ணிட்டு சாம்பிளையும் இம்போர்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வெறும் சாம்பிள் மட்டும் கொடுத்துருந்தோம். சோ ரெண்டு மெத்தடுமே கரெக்ட் தான். சோ எந்த மெத்தட்ல வேணாலும் பண்ணலாம். சோ அதை எக்ஸாம்பிளுக்காக இந்த இடத்துல இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன். சோ இந்த இடத்துல பாருங்க அதே மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கொடுத்தாச்சு. சோ லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அந்த ரேண்டம்ல இருக்கக்கூடிய சாம்பிள்ங்கிற மெத்தட் நான் கால் பண்றேன். உள்ள இந்த மாதிரி 2 பாராமீட்டர்ஸ் நான் தரேன். ஒன்னு வந்துட்டு என்னோட வேரியபிளோட நேம், அதுக்கப்புறம் எத்தனை எலிமெண்ட்ஸ் ஃபெட்ச் பண்ணணும்ங்கறத நான் கொடுத்திருக்கேன். சோ அப்ப b-ங்கிற வேரியபிள்ல இருந்துட்டு எனக்கு வந்துட்டு 4 எலிமெண்ட் ஃபெட்ச் பண்ணும். சோ 4 எலிமெண்ட் ஃபெட்ச் பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட் கொடுத்திருக்கு. சோ இந்த மாதிரி நீங்க சாம்பிள் இந்த இடத்துல முன்னாடியே கூட நீங்க வந்துட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல வெறும் சாம்பிள் அப்படின்ட்டு கொடுக்கலாம். இல்லாட்டி நம்ம முன்னாடி கொடுத்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரேண்டம் மட்டும் நீங்க இம்போர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரேண்டம் டாட் சாம்பிள் அப்படின்ட்டு நீங்க வந்துட்டு கொடுக்கலாம். சோ எப்படி வேணாலும் நம்ம வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து ஷஃபிள் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். சோ இதை நான் போட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது அவுட்புட் கரெக்டா வரும். சோ ஷஃபிள் அப்படின்னா என்னங்கிறது ஆல்ரெடி நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. நம்ம கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்துட்டு ஷஃபிள் பண்றதுக்காக, அதாவது குளிக்கிட்டு அந்த ஆர்டரை மாத்துறதுக்காக நம்மளுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். சோ இப்ப பாருங்க சாம்பிள் லிஸ்ட் அப்படின்னு நான் ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கேன். 1 2 3 4 5 அப்படின்னு கொடுத்திருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் நான் ஒரிஜினல் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்றேன். சோ 1 2 3 4 5 நம்மளுக்கு அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த ரேண்டம் இருக்கக்கூடிய ஷஃபிள்ங்கிற மெத்தட கால் பண்றேன். உள்ள வந்துட்டு இந்த சாம்பிள் லிஸ்ட்ங்கிறத நான் வந்துட்டு இந்த இடத்துல இந்த வேரியபிளை நான் வந்துட்டு இந்த இடத்துல பாஸ் பண்றேன். சோ இப்போ ஷஃபிள் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்மளோட சாம்பிள் லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, ஷஃபிளே இருக்கும். அதான் வந்துட்டு நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஷஃபிள் அப்படின்ட்டு சும்மா ஒரு டெக்ஸ்ட் நான் கொடுத்துட்டு அந்த சாம்பிள் லிஸ்ட்டை நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ண சொல்றேன். பிரிண்ட் பண்ண சொல்லும்போது பாருங்க 1 2 3 4 5 இருந்தது நம்மளுக்கு 2 4 1 5 3 நம்மளுக்கு வந்துட்டு ஷஃபிளே இருக்கு. சோ திரும்ப இன்னொரு வாட்டி என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷஃபிள் பண்றேன். ஷஃபிள் பண்றதுக்கு அதே மாதிரி இந்த சாம்பிள் லிஸ்ட் நான் திரும்ப பாஸ் பண்றேன். சோ அந்த லிஸ்ட் நான் திரும்ப பிரிண்ட் பண்ணுவேன்.
பண்றேன். சோ செகண்ட் ஷஃபிள் அப்படின்னு கொடுத்துட்டு சொல்றேன். அப்ப பாருங்க 2 4 1 5 3 இருந்தது நம்மளுக்கு 4 2 5 1 3 நம்மளுக்கு வந்துட்டு மாறி இருக்கு. சோ நம்ம கொடுத்திருக்கிற லிஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு லிஸ்ட் தான். நீங்க 2 வாட்டி ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஷஃபிளுக்கு இந்த மாதிரி மாறி இருக்கும், செகண்ட் வாட்டி ஷஃபிள் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி மாறி இருக்கும். சோ எத்தனை வாட்டி நீங்க ரன் பண்ணாலுமே உங்களுக்கு வெவ்வேறு அவுட்புட்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வரும். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா ரேண்டம் மாடியூல்னா என்ன, அதுக்குள்ள வந்துட்டு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குங்கிறது டீடைலா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதுல வந்துட்டு சர்டன் மெத்தட்ஸ் நம்ம வந்துட்டு பார்த்திருக்கோம். சோ ரேண்ட் இன்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் பார்த்தோம். சோ ரேண்ட் இன்ட் அப்படின்னா நீங்க ரேஞ்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,6 அப்படின்னு நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா சோ 1ல இருந்து 6 வரைக்கும், சோ 4 5 6 வரைக்கும் ஏதோ ஒரு நம்பரை எடுத்து உங்களுக்கு வந்துட்டு பிரிண்ட் பண்ணும். சோ இது வந்துட்டு இன்டீஜரா வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த ரேண்ட் இன்ட் நாங்க யூஸ் பண்ணலாம். ரேண்ட் ரேஞ்ச் நாங்க அதை எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இந்த லாஸ்ட் நம்பர் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்க்ளூட் ஆயிடும். சோ 1 2 3 4 5 வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்துட்டு நம்பர்ஸ் எடுத்துட்டு ரேண்டமா ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ணும். சோ இதுவுமே வந்துட்டு இன்டீஜரா தான் நம்மளுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். சோ ரேண்டம் நாங்கிற நம்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்டா தான் ரிட்டர்ன் பண்ணும். சோ 0ல இருந்துட்டு 0.99999 வரைக்கும் தான் உங்களுக்கு ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரிட்டர்ன் பண்ணும். சோ இதுவே வந்துட்டு ஒரு ரேஞ்ச்ல வேணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 3ல இருந்து 5க்குள்ள ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேணும் அப்படின்னா நீங்க யூனிஃபார்ம்ங்கிற மெத்தட் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சாய்ஸ் அப்படின்னா ஒரு லிஸ்ட் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்ல இருந்து ஏதாவது ஒரு எலிமெண்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்க அந்த சாய்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்துட்டு மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நாம அந்த சாம்பிள்ங்கிற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஷஃபிள் அப்படின்னா ஒரு லிஸ்ட் வந்துட்டு ஷஃபிள் பண்ணி, அதாவது ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஷஃபிள்ங்கிற மெத்தட் யூஸ் பண்ணணுங்கிறத சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமா பார்த்தோம். சோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே கிளியராகவும் தெளிவாகவும் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். Happy learning. Bye bye.